இன்றைய தமிழக அரசியல் நிலவரங்களை பற்றி பேசப்போனால், திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன் பயணம், பனையூரிலே புதிதாக இணைந்த நிர்வாகிகள், அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் முதலான மற்ற இவர்களுக்கு என்னென்ன பதவி பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று பனையூரிலே முதலமைச்சர் விஜய் அவர்களின் தாவக நிர்வாகிகளிடம் கலந்து உரையாடிய விஷயங்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் பலமுறை ஒருமையில் பேசியதால் ஆதவர்ஜனா மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விசை அவர்களை பலமுறை, ஒரு முறையில் பலமுறை உதாரணங்களோடு மீடியாக்கள் வருகின்றன, இடம் லொக்கேஷன் வருகின்றன. இதனால் இன்ஸ்பெக்டர் உடனடியாக சென்று அவரை கைது செய்தது. திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தி விருது வழங்கும்லாம், அந்த விருதில் பேசியவர்கள் பன்முகத்தன்மை, சார்பின்மை, சார்பு, இதை பற்றி அற்புதமாக பேசினார். அம்பேத்கர் ஏறிய இந்த மேடையிலே நான் பெருமைப்படுகிறேன் இந்த விருது வாங்குவதற்கு. மற்றும் முன்னோர்கள் எனக்கு இந்த விருதில் எந்த விதமான நான் இந்த விருதுக்கு தகுதியானவனா இல்லை நாங்கள் என்று, இந்த விருது அவர்கள் சிந்திய ரத்தங்கள் நான் ஒரு துளியாவது நான் இருப்பேன் என்ற விதத்தில் இந்த விருது வாங்கினேன் என்று தாவேகா மன்னிக்கவும் திருமாவளவன் நடத்திய விருது வழங்கும் விழாவிலே அவர் பேசிய உரைகள், மற்றும் உதயநிதி அவர்கள் லாட்ரி விற்பவர்களெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்ற சொன்ன விஷயங்களும், மற்றும் அதிமுக சார்பிலே துணை பொதுச்செயலாளர் முனுசாமி அவர்கள் ஆதவ் அர்ஜுனா திரும்ப திமுக அதிமுக கூட்டணி பற்றி பேசினால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசிய விஷயங்களும் ஒரு பேசும் பொருளாக, கருத்து பொருளாக இருக்கின்றன. சமூக நலத்துறை அமைச்சர் தாவேகா சார்பிலே நிச்சயமாக உங்களுக்கு குறுகிய காலத்தில் மகளிருக்கு கிடைக்க வேண்டிய இந்த 2500 ரூபாய் தருவோம், நம்புங்கள், நிச்சயமாக காத்திருக்க வேண்டியதில்லை, உடனடியாக உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் பல அதிரடியான அரசியல் மாற்றங்கள் வர இருக்கின்றன.